நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இது இதனோட கண்டினியூட்டி பார்ப்போம். அப்போ திருவாக்கரை, அப்போ திருவாக்கரைன்ற ஒரு இடத்துல ரைட்டா, அது எங்கே இருக்குதுன்னா வில்லுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ரைட்டா. தமிழ்நாட்டில் உள்ள வில்லுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவாக்கரை என்ற ஒரு ஊரில் ரைட்டா. அப்போ திருவாக்கரை ஃபோசில் வுட் அப்படிங்கிறான். ஃபோசில் வுட் திருவாக்கரையில் உள்ள ஃபோசில் என்னது பாறை, என்னது படிமப்பாறைன்னு அர்த்தம் ரைட்டா. அப்போது ஃபோசில் வுட் பார்க்குன்றான். அப்போ இது ஃபோசில் வுட் பார்க்குன்னு என்னது, அதாவது வுட்டுன்னா மரம், பார்க்குன்னா பூங்கா. அப்போ படிம பாறை பூங்கா, மரப்பூங்கான்னு அர்த்தம் ரைட்டா. எங்கே படிமப்பாறை, அதாவது ஃபோசில்னால் படிமப்பாறை, வுட்டுன்னு என்னது மரப்பூங்கா, படிமப்பாறை மரப்பூங்கா எங்கே இருக்கிறது அப்படின்னா திருவாக்கரையில் இருக்கிறது. பூங்கான பூங்கா இல்லை, வெளியில் இல்லை, இது படிமம்னாலே பூமிக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுதான் ஃபோசில்னால் படிமப்பாறை, வுட்டுன்னா மர பூங்கா அப்படின்னா அது ஒரு பழைய காலத்தில் மரங்கள்லாம் செத்து போய் அதனோட கட்டை இருக்கு இல்லையா, அதில் பூமிக்குள்ளே புதையுண்டு அந்த கட்டையோட என்ன சிலிக்கா வந்து ஜாயின் பண்ணி அந்த கட்டைகளை அரித்து சாப்பிட்டுட்டு சிலிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த கட்டையை தின்னதுக்கப்புறம் சிலிக்கா வந்து பாறை வடிவத்தில் மாறிடுது, போஷிலாக மாறிடுது. அந்த சிலிக்கா என்ன செய்கிறது, அந்த மரத்தை எப்படி சாப்பிட்டுச்சோ அதே கலரில் மாறும். அதுதான் சொல்கிறான், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ திருவாக்கரை ஃபோசில் வுட் பார்க் அப்படின்னு திருவாக்கரையில் உள்ள படிமப்பாறை, படிமப்பாறை, அதுபோக என்னது மர பூங்கா அப்படின்ற அது எங்கே இருக்குது, வில்லுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. வில்லுப்புரம் மாவட்டம் எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. வில்லுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ரைட்டா. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். அப்போ 2 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னா 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அப்போ 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. 1 மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். அப்போ 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 2 மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னா 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரீ ட்ரங்க்ஸு. அப்போ ட்ரீ ட்ரங்க்ஸ் என்னது, ட்ரீன்னா தாவரம், ட்ரங்க்னு என்னது கட்டை ரைட்டா. ட்ரங்க்னாலே பெருசாக இருக்குது. அப்போ பெருசாக மரத்தில் என்ன இருக்கும், தண்டு தானே இருக்கும், அந்த கட்டை தானே இருக்கும். அப்போ ட்ரீ ட்ரங்க்னா மர தண்டு என்ன செய்கிறது, தட் காட் பரீடுனா அதுவைகள் புதைக்கப்பட்டன. அந்த மரம் இருந்து வச்சுன்னா மண்ணெல்லாம் போட்டு மூடி புதைஞ்சிரும் இல்லையா, அதுதான் சொல்கிறான். 10 வருஷம், அது 20 வருஷங்களுக்கு முன்னாடி ரைட்டா. 10 லட்சம், அப்போ எப்படின்னா மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். அப்போ 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக ட்ரீ ட்ரங்க்ஸ்னு என்னது, அதாவது தாவர தண்டானது, தாவரத்தண்டு, அதாவது ட்ரீ ட்ரங்க்ஸ் தாவரத்தண்டு, எதை குறிக்குது, அதுதான் குறிக்குது தாவரத்தண்டை. அவைகள் காட்னா செய்யப்பட்டன, பரீட்னா புதைக்க செய்யப்பட்டன, அது புதையுண்டு கிடக்கிறது ரைட்டா. அலாங் வித் த ரிவர், எந்த இடத்துலன்னா ஆற்று படுகைக்கு ஓரமாக, அலாங் வித் த ரிவர் ஆறுகள் ஓடக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த தாவரத்தண்டுகள் பூமிக்கு அடையில் புதையுண்டு கிடக்கின்றன. அப்போ நெக்ஸ்ட்டு இன்கோர்ஸ், அப்படி இன்கோர்ஸ்னால் காலப்போக்கில் பல நாள் கடந்ததுக்கு பிறகு புதையுண்டு கிடக்குது. அதாவது 2 மில்லியன் வருஷம் சொல்ல காலப்போக்கில், இன்கோர்ஸ்னால் காலப்போக்கில், இன்கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா டைம்னா காலம்னு அர்த்தம். அப்போ இன்கோர்ஸ்னால் காலப்போக்கில் அப்படின்னா டைம்னா நேரம். அப்போ இன்கோர்ஸ் ஆஃப் டைம்னா காலப்போக்கில் ரொம்ப நீண்ட நாள் கழித்து ரைட்டா அப்படின்ற பொருள். நீண்ட நாள் கழித்து இந்த ஆர்கானிக் மேட்டர் என்னது, அந்த மரம் புதையுள்ளும் போது அதுக்குள்ளே கரிம பொருட்கள் இருக்கும். ஆனால் புதையுண்ட பிறகு அதை என்ன செய்ய, சிலிக்கா தின்றும் ரைட்டா. அந்த மரமே இல்லாமல் போயிடும், பாறையாக மாறிடும் ரைட்டா பூமிக்குள்ளே. அதுதான் சொல்கிறோம், இந்த ஆர்கானிக் மேட்டர் அந்த மரத்தில் உள்ள ஆர்கானிக் மேட்டர் கரிம பொருட்கள் என்ன ஆகுறது அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர் வாஸ் ரீப்ளேஸ்னால் மாற்றப்படுகிறது. அந்த மரக்கட்டையில் உள்ள கரிம பொருட்கள் வாஸ் ரீப்ளேஸ் எதால் மாற்றப்படுகிறது, பை சிலிக்கா என்ற ஒரு மினரல் கனிம பொருள்களால் இந்த கட்டைகள் மாற்றப்படுகின்றன. சிலிக்கா அதில் தின்றுது ரைட்டா. அண்டு வாஸ் ஃபோசிலைஸ்டு, மேலும் என்ன அப்படி தின்னுட்டு என்ன ஆகுது, படிமங்களாக மாறுகிறது. சிலிக்கா அந்த கட்டையில் அரிச்சு தின்னுட்டு அந்த சிலிக்கா ஒரு பாறை மாதிரி மாறிடுது ரைட்டா. அண்டு வாஸ் ஃபோசிலைஸ்னா படிம பாறைகளாக மாறுகிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு ரீடைன்டுனா தேர் கலர். அப்படி மாறினதுக்கப்புறமும் அந்த சிலிக்கா என்ன செய்யுது, சிலிக்கா வந்து அந்த பாறைகளை தின்னதுக்கப்புறம் அந்த பாறையோட கலராக தான் இருக்குது, அந்த மரத்தோட கலராக தான் இந்த சிலிக்கா இருக்கிறது ரைட்டா. மரம் என்ன கலர் இருந்துச்சோ அதை எல்லாத்து பூரா காலி பண்ணிடுது ரைட்டா.
பெனட்ரேட் பண்ணி காலி பண்ணினதுக்கப்புறம் பாறையாக மாறினா கூட அந்த பாறை வந்து மரம் என்ன கலர் இருந்ததோ அந்த கலரில் தான் பாறையே மாறும். ரைட்டா? அதான் சொல்கிறேன், ரீட்டைன்டு நிலை நிறுத்தியது இருந்தது. எது இருந்தது? தேர் கலர்னா அந்த மரத்தோட கலர் தான் அந்த பாறையில் இருந்துச்சு. ரைட்டா? தேர் கலர் ஷேப்னா வடிவமும், அந்த மரம் எவ்வளோ வடிவத்தில் இருந்ததோ அவ்வளோ வடிவம் தான் அந்த பாறையும் இருந்தது. அந்த ஜிங்க்கு போய் அந்த சிலிக்கா போய் தின்னாலும் மரம் வந்து எவ்வளோ தடிமனாக இருந்ததோ அதே அளவுக்கு தான் பாறையும் இருந்தது. பாறையை உண்டாயிடுச்சு இல்லையா? பாறையும் இருந்ததுன்ற ஷேப் அதே அளவு தான் இருந்தது. அண்டு டெக்ஸ்சர்ஸ்னு என்னது? அது டெக்ஸ்சர்ஸ்னால் வடிவம். ரைட்டா? வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த வடிவம் வரித்தன்மைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த வடிவம் டெக்ஸ்சர்ன்றது வடிவம், அதாவது ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இதில் வடிவம் வரித்தன்மை, அது எங்கெங்கே வரிகள் இருந்ததோ அந்த வரிகளும் இருக்கும், வடிவமும் இருக்கும். அதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருந்துச்சு. அதே மரத்து மாதிரியும் மரம் எப்படி இருந்தோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இந்த பாறை ஆனதுக்கப்புறம் இருக்குது. அண்ட் வாஸ் கன்வெர்டட் இன்டு சாலிட் ராக்ஸ். அப்போ இந்த பாறைகள் கன்வெர்டட் இன்டு சாலிட் ராக்ஸ். இந்த மரங்கள் எவ்வாறாக மாற்றப்பட்டது? இந்த மரமானது வாஸ் கன்வெர்டட் மாற்றப்பட்டது. எவ்வாறாக இன்டு சாலிட் ராக்னாலே பாறை, சாலிட்னா திடமான ஒரு பாறையாக மாற்றப்பட்டது. ரைட்டா? அண்டு நெக்ஸ்ட் தி அனுலார் ரிங்ஸ். அந்த பாறையில் வந்து அனுலார் ரிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா அனுலர்னா வருஷம்னு அர்த்தம். அப்போ ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரேகை வரும். ரைட்? வரி வரும். ரைட்டா? அப்போது ரிங்ஸ் என்னது? வளையங்கள்னு அர்த்தம். அப்போது இந்த மரத்தில் வந்து வளையங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வளையங்கள் விழுகும். அதுதான் சொல்கிறேன் அனுலார் ரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அனுலார்னா ஆண்டு வளையங்கள் 1. 2 த டெக்ஸ்சர்ஸ்னால் இதில் உள்ள டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னா என்னது? அதே சேம் தான். அந்த ஆண்டு வளையங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் அந்த என்னது? அதோட வரித்தன்மை தான், வரித்தன்மை அப்படியே இருக்கும். ரைட்டா? அண்டு கலர் ஆஃப் த லேயர்ஸ்னால் கலர் ஆஃப் த லேயர்ஸ்னால் படிமங்கள், அந்த படிமங்களோட கலர்கள். அண்டு நோட்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ நோடுன்னு என்னது? கணுப்பகுதிகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது மரத்தோட கணுப்பகுதிகள் இவை அனைத்தும். அண்டு நோட்ஸ் அண்டு எவ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பிளான்ட் ஆர் ஸ்டில் விசிபிள். இது இறக்கும்போது இருந்த இந்த அனைத்தும் ஆர் ஸ்டில், இந்த பாறையை மாறினா கூட ஸ்டில் விசிபிள், அது வந்து பார்க்க முடிகிறது, அந்த பாறையிலே பார்க்க முடிகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அண்டு எவ்வரி ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா குணநலங்களும் ஆஃப் பிளான்ட், அந்த தாவரத்தோட எல்லா குணநலங்களும் பார்க்க முடிகிறது. ஆர் ஸ்டில்னா இப்பொழுதும் பார்க்க முடியுது. பாறையில் இந்த பிளான்ட்டோட குணநலங்களை பார்க்க முடியுது. ரைட்? நெக்ஸ்ட்டு எத்தினோபாட்னின்னு சொல்கிறான். அப்போ எத்தினோபாட்னின்னு என்னது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? எத்தினோபாட்னி அப்படின்னு வரும்போது பாட்டனின்னா தாவரவியல். அப்போ எத்தினோன்னு என்னது? வட்டார இன தாவரவியல்னு அர்த்தம். வட்டாரம்னு என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு தாவரங்கள் வரும். ரைட்டா? இப்போ நீங்கள் உங்கள் கிராமத்தில் ஒரு தாவரங்களை பயிரிடுறீங்க, அது ஒரு அதே தாவரம் தான் அமெரிக்காவில் இருக்குன்னு அது அர்த்தம் கிடையாது. அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஒவ்வொரு தாவரங்கள் இருக்கும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அதுதான் என்ன சொல்கிறான்? எத்தினோபாட்னின்னு சொல்கிறான். எத்தினோபாட்னி என்னது? வட்டார இன தாவரங்கள். பாட்னின்னு தாவரங்கள். எத்தினோனா அந்த வட்டாரம், அந்தந்த ரீஜன், அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு தாவரங்கள் வரும். ரைட்டா? அது அவங்களுக்கு ஃபேமஸ். அதுதான் வட்டார இன தாவரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த படிப்பு என்னது? இஸ் த ஸ்டடி. இது எதை பற்றி படிக்கிறோம்னா இந்த வட்டார இன தாவரங்கள் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் இருக்கிறது த ஸ்டடி ஆஃப் எ ரீஜன்ஸ் பிளான்ட். ஒரு பிராந்திய பிளான்ட் தாவரங்கள் ஆகும். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு தாவரங்கள் இருக்கும். இந்த எத்தினோ பாட்டனி என்பது, அதாவது வட்டார இன தாவரங்கள் என்ற ஒன்று எதனை பற்றி படிக்க போகிற இதை வச்சு எதனை குறிப்பிடுகிறதுனா இருக்கிறது த ஸ்டடினா படிப்பாக இருக்கிறது. இந்த எத்தினோ பாட்டனி எதனோட படிப்பாக இருக்கிறது? ஆஃப் த ரீஜன் பிளான்ட். ரீஜன்னா பிராந்திய பிளான்ட் தாவரங்களாக இருக்கிறது இந்த படிப்பு. என்னது? அண்டு தர் ப்ராக்டிக்கல் யூசஸ். அந்த தாவரங்களோட நடைமுறை பயன்கள். பயன்கள் ப்ராக்டிக்கல் யூசஸ், அவைகள் மக்களுக்கு நடைமுறையில் பயன்படுகிறது. அண்டு அதனோட ப்ராக்டிக்கல் யூசஸ், நடைமுறையில் பயன்கள். எவ்வாறாக பயன்கள்? த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் த லோக்கல் கல்ச்சர். அப்படின்னா அப்போ எவ்வாறாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரூ த ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய அறிவு ஆஃப் லோக்கல் கல்ச்சர். லோக்கல் என்னது? உள்ளூர் கிராமத்து அந்த ஏரியாக்காரங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ப. புரியுதா?
அந்த 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 ஏரியாக்காரங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ப இந்த தாவரங்கள் உதவி செய்கிறது, ரைட்டா. அப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தக்கன தாவரங்களை பயிரிடுவாங்க, ரைட்டா. அதுதான் சொல்கிறோம். அந்த என்ன செய்ய ப்ராக்டிக்கல் நடைமுறை பயன்கள் எவ்வாறாக நடைமுறையில் எப்படி பயன்படுகிறது அந்த மக்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ். பரம்பரையாக அவங்களுக்கு அவங்க கலாச்சாரத்துக்கு என்ன தேவை, பரம்பரை லோக்கல் கல்ச்சர், அப்புறம் பரம்பரை உள்ளூர் கலாச்சாரத்துக்கு ஏற்ப நாலேஜிന് ஏற்ப பரம்பரையாக பயன்படுகிறது, ட்ரெடிஷ்னல் பயன்படுகிறது. ஆஃப் பீப்புள் மக்களுக்கு, ரைட்டா. கல்ச்சர் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மக்களுக்கு, ரைட்டா. நெக்ஸ்ட் த டேம் எத்தினோபாட்டனி அப்படி இந்த வார்த்தையானது, இந்த டேம்ன்றது இந்த வார்த்தை எத்தினோபாட்டனி என்ற வார்த்தையானது வாஸ் காயின்டு பை ஜேடபிள்யூ ஹார்ஸ்பெர்கர் அப்படின்ற இந்த ஹார்ஸ்பெர்கர் என்ற ஒரு விஞ்ஞானியால் தான் இவை முன்மொழியப்பட்டன. எத்தினோபாட்டனி என்ற ஒரு படிப்பு முன்மொழியப்பட்டது, ரைட்டா. இவர் தான் முன்மொழிந்தார். த டேம்ன்றது வார்த்தை. இந்த எத்தினோபாட்டனி அப்படின்னா வட்டார இன தாவரவியல் என்ற ஒரு படிப்பை யார் முன்மொழிந்தார்? வாஸ் காயிண்டுனா முன்மொழியப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, ரைட்டா. காயிண்டுனா அறிவிக்கப்பட்டது, அதை உருவாக்கப்பட்டது, எல்லாம் ஒன்று தான். அந்த இடத்துல யார் உருவாக்குனாங்க? ஜேடபிள்யூ ஹார்ஸ்பெர்க் என்ற விஞ்ஞானி உருவாக்கினார் 1895. அதுக்கடுத்து என்ன பண்ணார் இவர்? உருவாக்கிட்டு இந்த படிப்பை டு இன்க்ளூட் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட். அப்போ டு இன்க்ளூட் த ஸ்டடி ஆஃப் பிளான்ட்னா இந்த படிப்பு எத்தினோபாட்டனி என்ற படிப்பை தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்போடு சேர்த்துக்கிட்டார், ரைட்டா. டு இன்க்ளூட்னா சேர்த்தார். எதை சேர்த்தார்? இந்த படிப்பு எத்தினோபாட்டனி என்ற படிப்பை தாவரங்கள், அதாவது பாட்டனியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பில் இதையும் ஒரு போர்ஷனாக படிங்க அப்படின்ற, அதாவது வட்டாரம் அந்தந்த ஏரியாவில் பயிரிடக்கூடிய தாவரங்கள், ரைட்டா, படிக்கிறதுக்கு இன்க்ளூட்னா இதை இன்க்ளூட் அதோட இணைத்தார். எதோட? த ஸ்டடி ஆஃப் பிளான்ட் ஸ்டடி தாவரங்கள் படிப்பு கூட இதையும் இணைத்தார், எத்தினோபாட்டனி என்பதையும். அதுக்கடுத்து யூஸ்டு பை த பிரிமிட்டிவ். இது யார் பயன்படுத்தினாங்க இந்த எத்தினோபாட்டனின்னு சொன்னால்? யூஸ்னா பயன்படுத்தப்பட்டது. யாரால்? பிரிமிட்டிவ். அப்போ பிரிமிட்டிவ் என்னது? பழமையான, பிரிமிட்டிவ் அண்ட் பழமையான மற்றும் அண்டு மற்றும் அப்ஒரிஜினல் பீப்புள். அப்போ அப்ஒரிஜினல் பழமையான மற்றும் அப்ஒரிஜினல் பீப்புள்னு சொன்னால் பழங்குடி மக்கள், ரைட்டா. பழங்குடி மக்கள்னால் காட்டில் வாழ்கிறவங்க, ரைட்டா, மலைப்பிரதேசத்தில் வாழ்கிறவங்க. அப்போ பழமையான என்னது? பிரிமிட்டிவ்னு அர்த்தம். பழமையான மற்றும் பழங்குடி மக்களால் இவைகள் பயன்படுத்தப்பட்டன, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு தோ this discipline has existed for ages. அப்படின்னா இந்த டிசிப்ளின் என்னது? இந்த கொள்கைகள், ரைட்டா, இந்த கட்டுப்பாடு, ரைட்டா, இருந்த போதிலும் இந்த கட்டுப்பாடானது எக்ஸிஸ்டட் ஃபார் ஏஜஸ். எக்ஸிஸ்டட்னா நிறுவப்பட்டது, சிறிது காலம் கழித்து நிறுவப்பட்டது. ஃபார் ஏஜஸ்னால் சிறிது காலம் கழித்து இந்த அறிமுகப்படுத்தப்பட்டது, இணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். தோ இருந்த போதிலும் த டிசிப்ளின் என்னது? டிசிப்ளினை இணைக்கப்பட்டது, ரைட்டா, கட்டுப்பாடு, ரைட்டா. இதனோட கட்டுப்பாடானது ஹேஸ் எக்ஸிஸ்டட்னா தென்பட்டது. எங்கே? ஃபார் ஏஜஸ், சிறிது காலம் கழித்து தான் இதனோட கட்டுப்பாடுகள் தென்பட ஆரம்பித்தது. அதுக்கடுத்து எத்தினோபாட்டனி எமர்ஜ் அஸ் எ டிஸ்டிங்க்ட் அகாடமிக் பிரான்ச் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் இன் 20th century அப்படின்னா. அப்போ போட்டு எத்தினோபாட்டனினா வட்டார இன தாவரவியல் என்பது எமர்ஜினது வெளிப்படுத்தியது. எதை வெளிப்படுத்தியது? அஸ் எ டிஸ்டிங்க்ட் என்னது? எமர்ஜினை வெளிப்படுத்தியது. டிஸ்டிங்க்ட்னா தனித்துவமான, அதாவது இந்த எத்தினோபாட்டனி வெளிப்படுத்தியது. எமர்ஜினா எவ்வாறாக? அஸ் எ டிஸ்டிங்க்ட் தனித்துவமான அகாடமிக் பிரான்ச் ஆஃப் த நேச்சுரல் சயின்ஸ். அப்போ இயற்கை சயின்ஸில் இது ஒரு தனித்துவமான, ரைட்டா, இது என்ன வெளிப்படுத்தியது? தனித்துவத்தை வெளிப்படுத்தியது. இதில் அகாடமிக் பிரான்ச் என்னது? அதாவது அதனோட கல்வி கிளைன்னு அர்த்தம். அந்த நேச்சுரல் சயின்ஸில் உள்ள ஒரு கல்வியில் உள்ள பிரிவில் இது ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்தியது. அதாவது எதில் எமர்ஜினா? இந்த எத்தினோபாட்டனி எமர்ஜினை வெளிப்படுத்தியது. எப்படி? ஒரு தனித்துவத்தை, டிஸ்டிங்க்ட் தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. எதில்? அகாடமிக் பிரான்ச். அகாடமினா கல்வி கிளைனா கல்வி பிரிவு. எதனோட கல்வி பிரிவு? ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை விஞ்ஞானத்தில் உள்ள ஒரு கல்வி பிரிவில் இது ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்தியது. எப்போ? 20ஆம் நூற்றாண்டில், 20th century, ரைட்டா.
அடுத்து நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னது அம்சங்கள்னு சொல்லுவாங்க, கூறுகள்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தினோபாட்டனியோட அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா, இதில் என்னென்ன அம்சங்கள் கூறுகள் இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். எத்தினோபாட்டனி ஹேஸ் ரிலவன்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டான். அப்போ இந்த எத்தினோபாட்டனி என்பது ஹேஸ் ரிலவன்ஸ் என்னது சம்பந்தப்பட்ட, ரைட்டா, அதாவது சம்பந்தமுள்ள. எத்தினோபாட்டனி ஹேஸ் இருக்கிறது த ரிலவன்ஸ் வித் ப்ராப்ளம்னு என்னது பிரச்சனைகளோட இது சம்மந்தப்பட்டிருக்கிறது. ப்ராப்ளம்னா ஒருத்தருக்கு பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, ரைட்டா. அப்போ எத்தினோபாட்டனி அதை சால்வ் பண்ணுதுன்னு அர்த்தம், ரைட்டா. வட்டார தாவரங்கள் என்ன செய்கிறது, இதை தாவரவியல் இதை சரி செய்கிறது. எத்தினோபாட்டனி ஹேஸ் ரிலவன்ஸ் அப்படின்னா சம்மந்தப்பட்டுள்ளது இதோட வித் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். எந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து, ரைட்டா. ஊட்டச்சத்து குறைபாடை நீக்க இது பயன்படுகிறது. அதான் ப்ராப்ளம்னா பிரச்சனை. என்ன பிரச்சனை, ஊட்டச்சத்து பிரச்சனை. அப்போ ஊட்டச்சத்து பிரச்சனைகளுக்கு இது பயன்படுகிறது இந்த எத்தினோபாட்டனி, ரைட்டா. எத்தினோபாட்டனி ஹேஸ் இருக்கிறது ரிலவன்ஸ்னால் என்னது சம்மந்தப்பட்டுள்ளது. எதில் சம்மந்தப்பட்டுள்ளது, வித் த ப்ராப்ளம் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது ஊட்டச்சத்தோட பிரச்சனைகளோட இது சம்மந்தப்பட்டுள்ளது அப்படின்னா இது சரி செய்யுதுன்னு அர்த்தம். அண்டு ஹெல்த் கேர் சுகாதாரம், ஹெல்த் கேர்னால் சுகாதாரத்துலேயும் இது சம்மந்தப்பட்டிருக்கிறது. அண்டு சப்போர்ட்ஸ்னால் உதவி செய்யும் அமைப்பு, மக்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் இது சப்போர்ட் பண்ணியிருக்கிறது. அண்டு ஃபெய்த் இன் பிளான்ட் அப்படின்றான். ஃபெய்த் இன் பிளான்ட் என்னது தாவரங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, ரைட்டா. ஃபெய்த்னா நம்பிக்கை, இன் பிளான்ட் அப்படின்னா தாவரங்கள் மேல் உள்ள நம்பிக்கையிலையும் இது எத்தினோபாட்டனி சம்மந்தப்பட்டிருக்கிறது. அடுத்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ்னா பருத்தி தொழிற்சாலைகள், அதுலேயும் இது சம்மந்தப்பட்டிருக்கிறது. அது இந்த எத்தினோபாட்டனி, அதாவது உள்ளூர் பருத்தியில் இப்போ நம்ம உள்ளூர் வேறு ஊரில் பண்ண மாட்டாங்க, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் எக்கனாமிக் அப்லிமிட் அப்படின்றான். அப்போ எக்கனாமிக்னா பொருளாதார வளர்ச்சி, அப்லிப்ட்மெண்ட் அப்படின்னா வளர்ச்சி, ரைட்டா. பொருளாதார வளர்ச்சியிலையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்ட்டான். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் பயோனது பல உயிர்கள். அப்போ கன்சர்வேஷனாக பாதுகாத்தல், பல உயிரினங்களை பாதுகாத்தல்லையும் இது சம்மந்தப்பட்டிருக்குது. கன்சர்வேஷனாக பாதுகாப்பு எதில், பயோடைவர்சிட்டி. அப்போ பல உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அண்டு சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் த பிளான்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்றான். அப்போ சஸ்டைனபிள்னு என்னது, ஒரு நிலையான, ரைட்டா. சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட், அப்போ யூஸ்னால் பயன்படுத்துவது, தாவரங்களை சஸ்டைனபிள் நிலையாக பயன்படுத்தும் ஒரு வளங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறான். வளங்கள், தாவரங்களின் சஸ்டைனபிள் நிலையாக தாவரங்களின் வளங்களை நிலையாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம். நிலையாக பயன்படுத்தும் தாவர வளங்கள்னு அர்த்தம். சஸ்டைனபிள் யூஸ்னால் நிலையாக, யூஸ்னால் பயன்படுத்தும் தாவர வளங்கள், இவை அனைத்தையும் கொண்டிருக்கிறது எது, எத்தினோபாட்டனி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தினோபாட்டனி அப்படிங்கிறான். அப்போ இம்பார்ட்டன்ஸ் என்னது, முக்கியத்துவம், ரைட்டா. இம்பார்ட்டன்ஸ் என்னது, முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்ப்போமா. அப்போ இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு. இட் ப்ரொவைட்ஸ்னால் இந்த எத்தினோபாட்டனி தான் குறிக்குது. இட்டுன்றது இந்த எத்தினோபாட்டனி ப்ரொவைட்ஸ்னால் வழங்குகிறது. எதை வழங்குகிறது, ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறான். ட்ரெடிஷ்னல் யூஸ் என்னது, பாரம்பரிய பயன்பாடுகளுக்கு, தாவரங்கள் பாரம்பரிய பயன்பாடுகளுக்கு உதவி செய்கிறது. ட்ரெடிஷ்னல் யூஸ்னால் பாரம்பரிய பயன்பாடுகளுக்கு எது, யூஸ் ஆஃப் பிளான்ட், பாரம்பரிய பயன்பாடுகளுக்கு தாவரங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன.